ஓ மை காட், இப்போ நம்ம டனலுக்குள்ளே போக போகிறோம் கைஸ். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டனலுக்குள்ளே பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன். வா, என்ன ஸ்மூத் இன்ஜின் பாருங்களேன், அப்படியே ரிஃபைண்டாக. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுது. ஹலோ ரைடர்ஸ், சென்னை டு லே லடாக் ட்ரிப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கோம். அண்ட் நேற்று நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணோம், வேறு எங்கேயுமே ஹோட்டல்ஸ் கிடைக்கல. அண்ட் நேற்று நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 வரைக்கும் ரைட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் பார்த்து நம்ம ஸ்டாப் பண்ணி கிளம்பியாச்சு, ஸ்டே பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்ரீநகர் போகிறதா பிளான். ஸோ அங்கே போயிட்டு தால் லேக்கில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கார்கில், லே அது மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சார்ஜ் 1100. அண்ட் இங்கே இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர்னாலே கூலாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இங்கே செம்ம ஹாட்டாக இருக்குது. அண்ட் இங்கே நிறைய பேர் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. அண்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30, 9 அது மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நான் மார்னிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன், ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பில் பசங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் என்ன தான் டைமிங் சொல்லிட்டு தெரில, பாருங்கள் குட்டி பசங்க நம்மளை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம போகிற டைம் பார்த்திங்கன்னா சுத்தமாக சீசனே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து யாருமே இல்லை, ஒரு 2-3 ரைடர்ஸை தவிர வேறு யாருமே நமக்கு பார்க்கல. நம்ம சென்னையிலேருந்து கிளம்புனதுலேருந்தே கூட எக்ஸப்ட் நம்ம மோட்டோ ஜிப்பில் ஒரு 2-3 பேர் பார்த்தோம். அது இல்லாமல் சுத்தமாக நம்ம எந்த ரைடர்ஸுமே ஸ்பாட் பண்ண முடியல. அண்ட் நாங்கள் ஸ்னோ கேட்டோம், இந்த டைமில் எங்கேயாவது ஸ்னோ நம்ம பார்க்க முடியுமான்னு. ஸ்னோவும் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்போது மேபி நவம்பர் ஸ்டார்டிங்லேருந்து தான் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேற்று நைட் வந்தாலும் இது மாதிரி சீனிக் ஸ்பாட்டே நம்மளை பார்க்க முடியல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவ்வளோ டாப்பில் வந்திருக்கும்னு இப்போ தான் தெரியுது. வாவ், செம்ம அழகாக இருக்குது. ரோட்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பராக இருக்குது. அண்ட் கார்னரிங் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அந்த வீடியோஸ்க்கே வந்து செம்மையாக இருக்கும். வா, ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோம். அண்டு மவுண்டெயின் மேலேயே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டோல் பார்க்குறேன். செம்மையாக இருந்துச்சுங்க ரோடு. மிஸ்ரி டனல்வே லிமிடெட். ஓ மை காட், இப்போ நம்ம டனலுக்குள்ளே போக போகிறோம் கைஸ். ஓ மை காட், நோ ஓவர் ஸ்பீடிங், நோ ஓவர் டேக்கிங். ஓ மை காட், சுத்தமாக எனக்கு வந்து இயர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் ஆகிருக்கு, ஒரு சவுண்டுமே கேட்கல. ஓ காட், செம்மையாக இருக்குது. த்ராட்டில் ரைஸ் பண்ணாலும் வந்து சவுண்டு கேட்க மாட்டேங்குது. மேபி எங்களுக்கு ஏர் பிளாக் ஆனதுனால அப்படி இருக்கா, இல்லை வந்து சரௌண்டிங்ஸே எக்கோ ஃப்ரீயாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா சுத்தமாக சவுண்டு எதுவுமே கேட்கவே இல்லை. நான் இப்போ த்ராட்டில் ரைஸ் பண்ணுறேன், அப்போ கூட அது சவுண்டு வரல. ஓ மை காட், செம்மையாக இருக்குது கைஸ். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டனலுக்குள்ளே பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன். செம்மையாக இருக்குங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எங்கே 50. அண்ட் எங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய டோர்ஸ் வச்சுருக்காங்க, எமர்ஜென்சி டோர்ஸ் எல்லாமே. ஃபைனலாக வந்து இந்த டனல் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ் இந்த டனல். வா, ஓ செம்ம ஸ்ட்ரைட்டு. ஸோ எந்த இதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. நம்ம கண்ணை மூடிட்டு கூட ஓட்டிகிட்டு வரலாம். அண்ட் ஆனால் இன்னும் லைட்டாக தூக்கம் வந்துடுது, ஏன்னா நமக்கு முன்னாடி ட்ரக் போகிறதுனால. பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். ஒரு ஃபுல்லாக நைட் மோடில் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி அத்துல் டனலில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் டுவர்ட்ஸ் மணாலி டு லேயில். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு டிடி டெம்போ ட்ராவலரில் ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் பைக்கில், அதுவும் நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுறது இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக கோட்ஸ், மவுண்டெயின் கோட்ஸ். இன்னொரு விஷயம், நம்மளோட டயர்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம ரிஜிடாக இருக்குது. நம்ம ரைடு போகிறதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டயர்ஸ் 2 பேரும் ரெஃபர் பண்ணாங்க, கெவின் அண்ட் ஜெய். ஸோ அவங்களும் அந்த டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளும் அதான் போட்டிருக்கோம். பயங்கர ரிஜிடாக இருக்குது. அண்ட் ஆஃப் ரோடிங் அண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே செம்ம சாலிடாக இருக்குது.
அண்டு லாஸ்ட் டனலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது இப்போ தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல ஃப்ரண்ட்டில். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட் டோட்டல் டிஃப்ரென்ஸ். ஏன்னா அதில் எக்கச்சக்க எவாக்குவேஷன் பாயிண்ட் அண்ட் லைட்டிங் எல்லாமே இருக்கும். ஐ திங்க் இது இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி இதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 1 இயரில் இதுவும் சூப்பராக இருக்கும். வா என்னங்க இது செம்மையாக இருக்குது. ரைட் கீழே பார்த்தீங்கன்னா ரிவர் ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது. ரிவர் எல்லாம் ரோடு எப்படி மச்சா இருந்துச்சு? ஜம்மு காஷ்மீர் எப்படி இருந்துச்சு? கண்ணாடி கைட்னா எப்படி தெரியுது? ஸோ இப்போ அப்படியே கிளம்பி எடுத்தா இப்போ தான் வந்து ஒரு 2-3 ரைடர்ஸ் நம்ம வந்து ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் போகிறாங்க. ஸோ நம்மளும் அப்படியே போயிட்டு 3rd டனல்குள்ளே ரீச் ஆகிறோம். வாவ், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டனல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பக்காவாக இருந்துச்சு. செகண்ட் டனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அண்ட் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த 3rd டனல் கொஞ்சம் ஓகே, லைட்டிங்ஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப 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 ஷார்ட்டான டனல். இது டனல் நினச்சி உள்ளே போய் பார்த்தோம், பார்த்தோன்னா அது டனல் கிடையாது. நாங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக உள்ளே போகலான்னு பார்த்தோம், பார்த்தா கரெக்டாக ஒருத்தர் வெளியே வந்து அப்படி போகக்கூடாது அப்படின்னாரு. ஸோ டுக்காட்டி ஸோ நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டுக்காட்டி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. வா, என்ன ஸ்மூத் இன்ஜின் பாருங்களேன், அப்படியே ரிஃபைண்டாக போகுது. ஸோ தெலுங்கானாலேருந்து வந்திருக்காங்க, தெலுங்கானா ஃபுல் பேக், வேற லெவல். அண்ட் இந்த வியூ பாருங்கள், வேற லெவல் இருக்குது. அப்படியே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம், டைம் இப்போ என்னன்னு சொல்ல நம்ப மாட்டீங்க, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுது. ஆனால் இன்னமும் வந்து டார்க் ஆகலை. ஸோ அதான் ஒரு நல்ல விஷயம். டைம் 6:30 ஆனாலும் நம்ம ஹில்லுக்கு மேலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சன்செட் கொஞ்சம் ஸ்லோவாக தான், லேட்டாக தான் நம்மளுக்கு இதாகும். ஸோ இங்கேருந்து ஸ்ரீநகருக்கு 50 கிலோமீட்டர்ஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பை பை ரைடர்ஸ். ஸோ ரைடர்ஸ், இப்போ சென்னை டு லே லடாக் ட்ரிப்பில் இப்போ நம்ம ஸ்ரீநகரில் இருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட போட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து சாய் அண்ட் மசாலா சாய் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒரு காவா சாய் பார்த்தீங்கன்னா 50 rupees சொல்கிறாங்க. அண்ட் ஹாட் சாக்லேட் 80, 90, 100. மசாலா சாய் भाई एक कावा चाय ओरिजिनल हाँ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா காவா டீ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸ், ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் மசாலாலாம் போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து மில்கில் இல்லை, வெறும் வாட்டரில் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல்லாக அந்த நட்ஸ் ஸ்மெல் தான் வருது. ஏலக்காய்